முதலில் தலைப்புச் செய்தி. கொட்டும் மழைக்கு மத்தியில் மாவீரர் நினைவேந்தல் ஆரம்பம். இனி விரிவான செய்தி. மாவீரர் நினைவேந்தல் எழுச்சி வாரம் இன்றைய தினம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் கொட்டும் மழைக்கு மத்தியிலும் கொடிகாமம் மாவீரர் நினைவேந்தல் மையத்தில் மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தி நினைவேந்தல் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதில் முதன்மை சுடரினை 4 மாவீரர்களின் சகோதரரான சீனா சிவநேசன் ஏற்றி வைத்தார். தொடர்ந்து அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு சுடரேற்றி மலர் தூவி மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தனர். ரெண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டுக்கான மாவீரர் தமிழ் தேசிய எழுச்சி வாரம் இன்றைய தினம் ஆரம்பிக்கின்றது. அந்த வகையில் இன்றிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் கொடிகாமம் மாவீரர் துயிலும் இல்லத்தின் முன்னால் அமையப்பெற்றிருக்கின்ற மாவீரர் நினைவு மையத்தில் இன்றைய தினம் விளக்கேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் பல தமிழ் அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகள், பொதுமக்கள், அதேபோல் இந்த பிரதிநிதித்துவம் வகிக்கக்கூடிய இளைஞர் யுவதிகள் அனைவரும் வருகை தந்து இந்த எங்களுடைய நினைவேந்தல் நிகழ்வில் பங்கு கொண்டனர். இந்த நினைவேந்தல் நிகழ்வானது தொடர்ச்சியாக இன்றிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் காலை 9 மணி அளவில் 9 மணிக்கும் 10 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெறும். அனைத்து மக்களையும் வருகை தந்து இந்த உணர்வுபூர்வமான நினைவேந்தல் நிகழ்வில் பங்கு பெற்றுமாறு அனைவரையும் அழைத்து நிற்கின்றோம். ஏற்பாட்டு குழு நன்றி. இந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் இந்த தீபம் ஏற்றிய கையோடு அதிகப்படியான மழை வீழ்ச்சியை இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. நன்றி.